ஒரு தடவ கருடனும், மகாவிஷ்ணுவும் பிரபஞ்சத்த சுத்தி பார்க்குறாங்க. அப்ப மகாவிஷ்ணு கருடன கேட்குறாரு, "இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறார்ன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்ட்டு. எல்லாம் அறிஞ்ச இறைவன் ஏதோ ஒரு விளையாட்ட உண்டாக்கத்தான் தாங்கிட்ட இப்படி கேட்கிறதா புரிஞ்சுகிட்ட கருடனும், "3 வகையான மனுஷன் இருக்கிறார்கள் இறைவா" அப்படின்னு பதிலளிக்கிறார். ஆச்சரியம் அடையறது போல புருவத்த உயர்த்திய மகாவிஷ்ணு, "என்ன சொல்ற கருடா? கொஞ்சம் விளக்கமா சொல்லேன்" அப்படின்றாரு. இந்த உலகத்துல பறவையும் அதன் குஞ்சுகளும் போல வாழும் மனிதர்கள் ஒரு வகை. பசுவும் அதன் கன்றும் போல வாழும் மனிதர்கள் மற்றொரு வகை. கணவன் மனைவி போல வாழும் மனிதர்கள் இன்னொரு வகை அப்படிங்கிறார். எங்கே கொஞ்சம் விளக்கமா சொல் அப்படின்னு கேட்கிறார். இறைவா, முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவை தான் குஞ்சுகளுக்காக பகல்ல இரைய தேடும். அந்த தாய் பறவை வர்றதுக்குள்ள சில குஞ்சுகள் பாம்புக்கு இரையாகிடும். இரவு கூடு திரும்பும் தாய் பறவை தான் இழந்து விட்ட குஞ்சுகளுக்காக வருத்தப்படாது. கூட்டுல இருக்கிற மற்ற குஞ்சுகளுக்கு இரைய கொடுக்கும். அந்த குஞ்சுகளுக்கும் கூட தன் பசிதான் தெரியுமே தவிர தாயின் வேதனை புரியாது. அதை பற்றிய சிந்தனையே அவருக்கு வராது. வளர்ந்ததும் குஞ்சுகள் பறக்க முயற்சிக்கும். அதுல மரத்துல இருந்து கீழே விழுந்து சில மடிஞ்சு போகும், மற்றவை உயிர் வாழும். இந்த வகை மனிதர்கள் வறுமையோட போராடுவார்கள். கிடைச்ச வருமானத்துல வாழ்க்கை நடத்த போராடுவாங்க. எனவே இவர்களுக்கு இறைவனை பற்றிய சிந்தனை இருக்கிறது கிடையாது. இறை தேடும் பறவையைப் போல எந்திரமயமான வாழ்க்கைத்தான் இருக்கும். இரண்டாவது, பசுவும் கன்றும். எப்படின்னா, மாட்டுத் தொழுவத்துல பசுவும் கன்றும் வேறு வேறு இடத்துல கட்டப்பட்டிருக்கும். பசுவை பார்த்து கன்றும், கன்றை பார்த்து பசுவும் சத்தம் போடும். தாயிடம் பால் குடிச்சால் தன்னுடைய பசி அடங்கிடும்ன்றது கன்றிற்கும் தெரியும். ஆனா அத அத கழுத்துல கட்டி இருக்கிற கயிறு அங்கிருந்து நகர விடாம தடுக்கும். இரண்டாம் வகை மனிதர்கள் இந்த பசுக்கன்றை போன்றவர்கள் தான். அவர்களுக்கு கடவுள் சிந்தனை இருக்கும். அவரை அடைந்தால் நம்முடைய வாழ்வு சுகமாகும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா குடும்பம், பாசம், பந்தம், ஆசை போன்ற கயிற்றுல சிக்கிக்கிட்டு இறைவனை அடைய முடியாம தவிப்பாங்க. 3வது, கணவன் மனைவி. எப்படின்னா, இதற்கு முன்பு யாருன்னே தெரிந்திராத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கணவன் ஒருவித கூச்சத்தால் அவளுடைய முகம் பார்த்து பேசாம ஒதுங்கி செல்வான். புதிதாக வந்த மனைவியும் அப்படித்தான். ஆனா மனைவி தன்னுடைய கணவரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவனுக்கு பிடித்த வகையில தன்னை அலங்கரிப்பா, பிடித்ததை சமைப்பா. அவனுக்காக பிறந்தவள் நான் என்பது கணவனுக்கு உணர்த்தி அவனை தன் பக்கம் ஈர்ப்பா. நாளடைவில மனைவியோட அன்புல கணவன் கரைவான். அவளை விட்டு பிரிய அவனுக்கு மனம் இருக்காது. 3ஆம் வகை மனுஷங்க இப்படிப்பட்டவர்கள் தான். அவர்கள் கடவுள் சிந்தனையிலேயே காலத்தை கழிப்பாங்க. ஆரம்பத்தில் அவர்களை சோதிச்ச கடவுள் பின்னர் அவர்களை தன்னோட ஐக்கியமாக்கிக் கொள்வார். அதன் பின்னர் அவர்களை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாதுன்னு கூறி முடிச்சார் கருடன். அதை கேட்டு அகமகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனோட மதிநுட்பத்தை எண்ணி மிகவும் பாராட்டினாராம். எப்படி இருக்கு இந்த கதை? வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.